அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய ஸ்போக்கன் கிளப்பில் அடுத்த ஆக்டிவிட்டியாக நாங்கள் எடுத்துக்கொண்டிருப்பது மை வில்லேஜ். அதாவது எங்களுடைய ஊரை பற்றி எங்களுடைய குழுக்கள் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு செயல்பாடு. எங்களுடைய ஊர் என்பது எங்களுக்கு ஒரு விசேடமான ஒரு இடம். எங்களோட வாழ்க்கையில் பின்னி பிணைந்த எங்களுக்கு பல வழிகளிலும் உறுதுணையாக இருக்கின்றது எங்களுடைய ஊர். ஊர் என்பது அனைவருக்குமே ஒரு ஒரு சொர்க்க பூமி. எங்களுடைய ஊர் எங்களுக்கு ஒரு சொர்க்க பூமி தான். அந்த ஊரை பற்றிய அங்கு நடக்கிற விஷயங்கள், எங்களுடைய ஊர் எப்படி இருக்கும், அங்கே வாழ்கிற மனிதர்கள் எப்படி இருப்பார்கள், எங்களுடைய பழக்க வழக்கங்கள், எங்களுடைய ஊர் பழக்க வழக்கம் எப்படி இருக்கும், அங்கே சீவனோபாயமாக என்ன செய்கிறோம், இவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் எங்களுடைய குழுக்களில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வது இந்த செயல்பாடு ஆகும். எங்களுடைய ஊர் சிலர் நீங்கள் கிராமத்தில் வசிப்பவர்களாக இருக்கலாம், அல்லது நகரத்தில் வசிப்பவர்களாக இருக்கலாம். கிராமத்தில் இருப்பவர்களானால் கிராமத்தில் என்ன மாதிரியான இயற்கை அழகு, கிராம வாழ்க்கை முறைகள், உங்களுடைய ஊர்களில் இருப்பவர்களுடைய பழக்க வழக்கங்கள், இதனை நீங்கள் அழகாக பகிர்ந்து கொள்ளலாம். நகரத்தில் இருப்பவர்களும் அதே போல் நகர வாழ்க்கை எப்படி இருக்கும், அங்கே இருக்கிற மக்கள் எப்படி பழகுவார்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், நீங்கள் அங்கே வாழ்கிற விதம், இவற்றையெல்லாம் நீங்கள் அழகாக உங்களுடைய குழுக்களில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இவ்வாறு பகிர்ந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆங்கிலம் பேசுகின்ற திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய ஊரை பற்றி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதோடு அவர்களுடைய ஊரை பற்றி நீங்களும் தெரிந்து கொள்வதற்கும் உங்கள் குழுக்களில் இருப்பவர்களுடனான இருக்கின்ற உறவு முறையை மேம்படுத்தி கொள்வதற்கும் இந்த செயற்பாடு மிகவும் முக்கியமாக அமைகிறது. அத்தோடு எம்முடைய கிராமத்தை பற்றி அல்லது நகரத்தை பற்றி மற்றவர்களுக்கு ஒரு அறிவை அல்லது அந்த கிராமத்தை பற்றி ஒரு தெளிவை ஏற்படுத்துவதற்கும் இந்த செயல்பாடு முக்கியமானதாக அமைந்திருக்கிறது. எனவே நான் இங்கே ஒரு உதாரணத்தின் மூலம் உங்களுக்கு எங்களுடைய கிராமம் என்ப தலைப்பின் கீழ் விளங்கப்படுத்த போகிறேன். அதை ஒரு உதாரணமாக மட்டும் எடுத்துக்கொண்டு உங்களுடைய மொழி நடையில் உங்களுடைய சொந்த சொற்களை கொண்டு நீங்கள் இந்த செயல்முறையை அழகாக செய்து உங்களுடைய ஆங்கிலம் பேசுகின்ற திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். இங்கே மை வில்லேஜ் என்னும் தலைப்பின் கீழ் உங்களுக்கு அந்த மை வில்லேஜை குறித்து எவ்வாறு பேச வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கற்பிக்கப் போகிறேன். மை வில்லேஜ் என்னும் தலைப்பின் கீழ் நீங்கள் பேசும் முன் தேர் இஸ், தேர் ஆர் என்ற இரண்டு சொற்களின் அர்த்தங்களையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேர் இஸ் என்றால் அங்கே, தேர் ஆர் என்றாலும் அங்கே தான். தேர் இஸ் என்பது சிங்குலராகவும் தேர் ஆர் என்பது ப்ளூரலாகவும் அமைகிறது. மை வில்லேஜ் என்னும் தலைப்பின் கீழ் பேசுவதற்கு முன் இந்த தேர் இஸ், தேர் ஆர் இந்த இரண்டு சொற்களுக்குமான இந்த சொற்கள் பயன்படுத்தக்கூடிய சில வாக்கியங்களை உங்களுக்கு நான் இங்கு அறிமுகப்படுத்த போகிறேன். முதலாவது பாருங்கள். தேர் ஆர் 200 families in my village. என்னுடைய கிராமத்தில் 200 குடும்பங்கள் வாழ்கிறார்கள். என்னுடைய கிராமத்தில் 200 குடும்பங்கள் மட்டில் வாழ்கிறார்கள். There is an ancient temple in my village. என்னுடைய கிராமத்தில் ஒரு சரித்திர புகழ் பெற்ற ஆலயம் ஒன்று இருக்கிறது. ஏன்ஷன்ட் டெம்பிள், ஏன்ஷன்ட் என்று நாங்கள் சொல்வது சரித்திர புகழ் பெற்ற. மூன்றாவது, தேர் இஸ் a beautiful waterfall in my village. என்னுடைய கிராமத்தில் அழகான ஒரு நீர்நிலை இருக்கிறது. வாட்டர்ஃபால், நீர்வீழ்ச்சி, நீர்நிலை அல்லது நீர்வீழ்ச்சி என்று சொல்வோம். சரியான வாக்கியம் நீர்வீழ்ச்சி, வாட்டர்ஃபால் என்றால். நான்காவது, தேர் இஸ் a primary school. எங்களுடைய கிராமத்தில் ஒரு பிரைமரி ஸ்கூல், அதாவது ஆண்டு 1 முதல் 5 வரை இருக்கின்ற பாடசாலையைத்தான் நாங்கள் பிரைமரி ஸ்கூல் என்று சொல்வோம். இப்போ தேர் இஸ் a primary school. ஐந்தாவது, தேர் ஆர் சிங்களீஸ் அண்ட் முஸ்லீம் பீப்புள்
இன் மை வில்லேஜ், என்னுடைய கிராமத்தில் சிங்களம் மற்றும் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த மக்கள் வாழ்கிறார்கள். இவ்வாறு நீங்கள் தேர் இஸ் என்றால் ஒருமையையும் தேர் ஆர் என்றால் பன்மையையும் இணைத்து வாக்கியங்களை அமைத்து கொள்ள பழக வேண்டும். இப்போது நாங்கள் மை வில்லேஜ் என்னும் தலைப்பில் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை விளங்கப்படுத்த போகிறேன். அதனை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய கிராமம் அல்லது நகரத்தை பற்றி உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மை வில்லேஜ். த நேம் ஆஃப் மை வில்லேஜ் இஸ் கிரிந்தாவ. என்னுடைய கிராமத்தின் பெயர் கிரிந்தாவ. இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் குருநாகல் டிஸ்ட்ரிக்ட். என்னுடைய இந்த கிராமம் குருநாகல் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. சிச்சுவேட்டட் என்றால் அமைந்திருக்கிறது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ பியூட்டிஃபுல் என்வாயன்மெண்ட் டூ. அத்துடன் இது ஒரு அழகான ஒரு சுற்றாடலை கொண்ட ஒரு கிராமமாகும். There are about 200 families living in my village. ஏறக்குறைய 200 குடும்பங்கள் என்னுடைய கிராமத்தில் வசிக்கிறார்கள். Among them, அவர்களுக்கு இடையிலே சிங்களீஸ், சிங்கள மக்கள், தமிழ் அண்ட் முஸ்லிம் பீப்பிள் are there. சிங்களவர்கள், தமிழர்கள் மற்றும் இஸ்லாமிய மக்கள் வாழ்கிறார்கள். Most of the people are Sinhalese. அதிலே பெரும்பாலான மக்கள் சிங்களவர்களாக இருக்கிறார்கள். All the people live together and help each other. இங்கே இருக்கிற மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வதோடு ஒருவருக்கொருவர் உதவி செய்பவர்களாகவும் வாழ்கிறார்கள். The main income source of the people is agriculture. இங்கே பிரதான சீவனோபாயமாக இருப்பது விவசாயம். விவசாயம்தான் எங்களுடைய பிரதான சீவனோபாயம். They grow paddy and vegetables. அவர்கள் நெற்பயிர் செய்கையையும் மரக்கறி பயிர் செய்கையையும் மேற்கொள்கிறார்கள். In addition to that, அதற்கு மேலதிகமாக there are some government servants as well as businessmen. இதற்கு மேலதிகமாக சில அரசாங்க உத்தியோகத்தர்களும் சில வியாபாரிகளும் கூட இங்கே வசிக்கிறார்கள். Coconut cultivation is very popular among the people. தெங்கு உற்பத்தி அல்லது தேங்காய் உற்பத்தி, தேங்காய் பயிர் செய்கை இங்கே எங்களுடைய மக்களுக்கிடையில் மிகவும் பிரசித்தி பெற்று காணப்படுகின்றது. The villagers are very religious and they have a very close relationship with the temple. எங்களுடைய கிராமத்தவர்கள் மிகவும் சமய நம்பிக்கைக்குரியவர்களாக, சமயத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவர்களாக இருப்பதோடு இங்கே இருக்கிற ஆலயங்களோடு அந்த மக்களுக்கு மிக நெருங்கிய தொடர்பு காணப்படுகின்றது. Most of the villages are Buddhists. பெரும்பாலான கிராமவாசிகள் பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள். There is an ancient temple in the village. ஒரு சரித்திர பிரசித்தி பெற்ற ஒரு பழைய காலத்து கோயில் கூட எங்களுடைய கிராமத்திலே இருக்கிறது. If I talk about the facilities, இங்கே இருக்கின்ற வசதி வாய்ப்புகளை குறித்து நான் பேசினால், there is a primary school. இங்கே ஒரு பிரைமரி ஸ்கூல் காணப்படுகிறது. அதாவது ஆண்டு 1 to 5 வரை இருக்கக்கூடிய பாடசாலையை நாங்கள் பிரைமரி ஸ்கூல் என்று அழைப்போம். அப்போ இங்கே ஒரு பிரைமரி ஸ்கூல் காணப்படுகிறது. And also we have a dispensary. அத்துடன் ஒரு சிறிய மருத்துவ ஆய்வுக்கூடம் கூட இங்கே காணப்படுகிறது. Not only that, a community center has been established to facilitate the people. அது மட்டுமல்ல, எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக சில நலன்புரி சங்கங்களையும் இங்கே ஸ்தாபித்திருக்கிறார்கள். The environment is very peaceful and their lifestyle is very simple. இங்கே சுற்றாடல் மிகவும் அமைதியாக காணப்படுவதோடு, அதாவது அமைதியான ஒரு சூழல் இங்கே காணப்படுவதோடு இந்த மக்களுடைய வாழ்க்கை முறையும் மிகவும் சாதாரணமான ஒன்றாக காணப்படுகிறது.
It is not very close to the city. So the environment is very peaceful. எங்களுடைய இந்த கிராமமானது நகரத்திலிருந்து சிறிது தூரத்திலே அமைந்திருப்பதால் இங்கே சூழல் மிகவும் அமைதியானதாக காணப்படுகின்றது. Fresh air, fresh food and natural environment provides the villagers with peaceful lifestyle. அதாவது இயற்கையான காற்று, இயற்கையான உணவு, அத்தோடு இயற்கையான இந்த சூழல் இங்கே வாழ்கின்ற கிராமத்தவர்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை முறையை தருவதாக அமைந்திருக்கிறது. Actually, I love to live in my village because it is the only place where I can spend the time with pleasure. உண்மையாக சொல்லப்போனால் எல்லா இடங்களோடு ஒப்பிடும் பொழுது என்னுடைய கிராமம், நான் வாழ்கின்ற இந்த கிராமம் தான் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடம். இந்த உலகத்திலேயே நான் விரும்புவது என்னுடைய கிராமத்தை தான். என்னுடைய கிராமம்தான் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கின்றது. இப்படியாக நீங்கள் இந்த மை வில்லேஜ் என்கின்ற இந்த சம்பாஷணை நிறைவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு நீங்கள் அழகாக உங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற பழக்க வழக்கங்கள், உங்களுடைய மக்கள் அங்கே வாழ்கிற முறை, அங்கே இருக்கக்கூடிய இயற்கை அழகு, அந்த கிராமத்தில் எவ்வாறான தொழில் எப்படி நடக்கின்றது போன்ற உங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற விசேட தன்மைகளை பற்றி உங்களுடைய குழுக்களில் இருப்பவர்களோடு அழகாக பகிர்ந்து கொள்ளலாம். இங்கே நாங்கள் பேசும் பொழுது பிழையாகிவிடுமோ, வார்த்தைகள் சரியாக வராதோ என்ற ஒரு பயத்தை நீங்கள் அடைய தேவையில்லை. ஏனென்றால் உங்களுடைய ஆங்கில அறிவை மேம்படுத்தி கொள்வதற்காக, உங்களுடைய ஆங்கில அறிவை நீங்கள் விருத்தி செய்வதற்காக ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயற்பாடு தான் இது. முதலாவது உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேண்டும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும், ஒரு தன்னம்பிக்கை வேண்டும். எங்கள் மீதே நாங்கள் ஒரு நம்பிக்கையை வைத்தால் தான் எங்களால் பேச முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இதனை பேசுங்கள். உங்களால் நிச்சயமாக ஆங்கில அறிவை மேம்படுத்தி கொண்டு அழகாக ஆங்கிலத்திலே உரையாடக்கூடியதாக இருக்கும். எனவே இதனை ஒரு உதாரணமாக மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய குழுக்களில் இருப்பவர்களோடு சேர்ந்து பயிற்சி பெற்று நீங்களும் அழகாக ஆங்கிலத்தை பேச வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நேரம் அழகாக அமர்ந்து என்னுடைய இந்த வீடியோவை பார்த்து ரசித்து இதனை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு ஆக்டிவிட்டியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுடைய அன்பு ஆசிரியை வினோதினி செந்தில்குமார். மீண்டும் உங்களை நான் விரைவில் சந்திப்பேன்.